பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசுக்கிட்ட போய் கேட்குறாங்க சீஷர்கள். மத்தேயு 24வது அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இயேசுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வரும்பொழுது எப்படி இருக்கும், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இயேசு ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னென்னா, அது ஆங்கிலத்தில் அது டிசீவிங், டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் அதுக்கு என்னென்னா, ஒரு விதமான மாயாஜாலமான மந்திரமாக இருதயத்தை மனசெல்லாம் அப்படியே பிடிச்சிரும், ஏமாத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கங்கே நான் தான் கிறிஸ்துன்னு அநேகர் எந்திரிப்பாங்க. அப்படின்னா என்ன, நான் தான் உன்னை காப்பாற்ற வந்தவன் அப்படின்னு சொல்லி எந்திரிப்பாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு இருக்கிற ஆயுதம் என்னென்னா பொய். ஆனால் அந்த பொய் எப்படி கலந்துருக்குன்னா மாயாஜாலமாக கலந்துருக்கும். கரிஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன் அப்படி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அம்புட்டு பேரும் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. இதுதான் அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வருகிற ஆயுதம். இந்த ஆயுதத்துலேருந்து தான் நம்ம பிள்ளைகளை, நம்மளை எல்லாரையும், நம்ம ஊர் ஜனம் மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். எப்படி காப்பாற்றணும்னா, அவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரணும், வரலாறு சொல்லித்தரணும், இயேசுவை பற்றி அதிகமாக சொல்லித்தரணும். ஏன்னா வேதா தான் சொல்லித்தருது. இயேசுவை பற்றி அதிகமாக நீ படிக்க தான் அதுதான் உண்மையான வெளிச்சம், அதுதான் சத்தியம். அதை நீ தெரிஞ்சிக்கல, இந்த மாயாஜாலம் உன்னை தூக்கி சாப்பிட்ரும். அப்படி தான் இயேசு சொல்லித்தராரு. நீங்கள் போய் படிங்க. இன்றைக்கி அதுதான் நம்ம ஊர்லலாம் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்குது, இந்தியாவில் நடந்தது, வெளிநாட்டிலையும் நடக்குது. கொத்தா இளைஞர்கள், இளம்பெண்கள் எல்லாம் அடிச்சுட்டு போகிறத பார்க்குற மனசு வேதனையாக இருக்குது. முந்தின தலைமுறையாக நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், அழுகிறேன். ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏன்னா இப்படிலாம் எங்கள் பிள்ளைகளை அடிச்சுட்டு போகுது. நீங்கள் தான் ஆண்டவரே காப்பாற்றணும். எங்கள் பிள்ளைங்க அடுத்த தலைமுறை நீங்கள் தான் காப்பாற்றணும். அது நம்மளுடைய கடமை. நம்ம பண்ண தப்புனால தான் அவங்க கோவப்பட்டு நீங்களாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேறு எதையோ பார்த்து மயங்கி போகிறாங்க. ஸோ அதனால் இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஓகே, அதை படிங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.